நம்ம வாழ்க்கைய ஒவ்வொரு கட்டத்துக்கும் நகர்த்தி கொண்டு போறது நாம எடுக்கிற டெசிஷன் தான். ஆனா அந்த டெசிஷன் எடுக்க வேண்டிய நேரங்கள்ல நமக்கு கன்ஃபியூஷனும் தயக்கமும் வருது. இத மாதிரி சூழ்நிலையில எப்படி ஒரு டெசிஷனை கான்பிடென்ட்டா கன்ஃபியூஷன் இல்லாம சூஸ் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் சங்கீதா. இந்த சேனல் ஸ்டெப் அப் வித் சங்கி. இங்க நான் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய பர்சனல் growth ஐடியாஸை சிம்பிளாவும் யூஸ்ஃபுல்லாவும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த கான்டென்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஜேர்னில ஜாயின் பண்ணிக்கோங்க. டெசிஷன் எடுக்கும்போது கன்ஃபியூஷன் வர்றது இயல்புதான். காரணம் நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் கரெக்டா இருக்கணும்னு நம்புறது. ஆனா நீங்க இங்க சிந்திக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி ஒண்ணு இருக்கு. நீங்க சரியான டெசிஷன் எதை சொல்றீங்க? சேஃபா இருக்க சாய்ஸையா, இல்ல சேலஞ்சிங்கா இருக்க சாய்ஸையா? பல நேரங்கள்ல சேஃபா இருக்க சாய்ஸ் தான் சரின்னு தோணும், ஏன்னா அதுல ரிஸ்க் கம்மி. ஆனா பெரும்பாலும் வளர்ச்சிக்கான பாதை சேஃப் ஜோன்னு சொல்லக்கூடிய கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில தான் இருக்கு. அதனாலதான் அந்த சாய்ஸ் எல்லாம் சேலஞ்சிங்கா தெரியுது. இப்படிப்பட்ட சேலஞ்சிங்கான டெசிஷனை கான்பிடென்ட்டா லைஃப்ல சூஸ் பண்ண கத்துக்கணும். ஏன்னா இந்த சேலஞ்சிங்கான சாய்ஸஸ் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. நான் சொல்லக்கூடிய 2 விஷயத்துல கண்டிப்பா ஒண்ணு உங்களுக்கு கிடைச்சிரும். எய்தர் சக்சஸ் ஆர் சக்சஸுக்கான லெசன். ஆனா நீங்க தொடர்ந்து சேஃபான சாய்ஸையே சூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கான வளர்ச்சி பாதையை நீங்களே முட்டுக்கட்டை போட்டு அடைக்கிற மாதிரி ஆயிடும். இந்த உலக வாழ்க்கையில எந்த பாதையுமே சுலபமான பாதை இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏழையா இருக்கிறதும் போராட்டம் தான், பணக்காரனாக முயற்சி செய்யறதும் போராட்டமான பாதை தான். ஒருவேளை குண்டா இருக்கோம்னா அப்பயும் நம்ம மனசுல ஒரு போராட்டம் இருந்திருக்கும். ஃபிட் ஆகுறதுக்கு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணும் போதும் ஒரு போராட்டம் இருந்திருக்கும். இத மாதிரி நம்மள சுத்தி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அப்போ நீங்க சூஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் எப்படிப்பட்டதுங்கிறது தான் உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகுது. சிரமமான பாதையை கடக்க கற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாள் வெற்றிக்கான பாதையை அடைஞ்சிடுறாங்க. ஆனா இந்த சிரமமான பாதையை கடக்க முயற்சிக்காம அங்கேயே நின்னுட்டு இருக்கவங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லா போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இனிமேலு உங்க வாழ்க்கையில ஒரு சாய்ஸை சூஸ் பண்றீங்கன்னா அது சேஃபான சாய்ஸான்னு மட்டும் பார்க்காதீங்க. அது growth தரக்கூடிய சேலஞ்சிங்கான சாய்ஸா இருந்தா கண்டிப்பா கான்பிடென்ட்டா அதை சூஸ் பண்ணுங்க. அது உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. இந்த வீடியோ உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நம்புறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye.